இன்னைக்கு நம்ம டெவில்ஸ் அப்சஷன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ரா. விக்டோரியா வந்து உங்களை செம்மையாக வந்து குழப்பி விட்டுருந்துருப்பா. நீங்கள் அதோட அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ புஃப்னு ஒரு சத்தம் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருந்துருக்கும். அது வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். அவங்க பின்னாடி இருந்து புஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறீங்க. பேபி கேர்ள், என்னாச்சு? முகமே சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அப்போது ஆரம்பதான், இங்கே பாருவேன், மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்காத. எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. நீ உன்கிட்ட முதல்ல இருந்ததை விட நீ என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இருக்க. என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. மறைக்காத வயன், என் மேலே இருக்க லவ் மட்டும் தயவு செஞ்சு மறைக்காத. நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். லைப்ரரி வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எஸ் ஓகே, இதுதான் கரெக்டான டைம், நம்ம ஆரம்பிக்கிட்டே கேட்டுடலாம் கம்முன்னு. நம்ம எதுனா அவன் சைடில் இருக்கிற என்ன எக்ஸ்ப்ளனேஷன், இது இப்படி உன்னை பற்றி சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து சரின்னு சொல்கிறீங்க. ஓகே சீனியர், லைப்ரரிக்கா எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம்புக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே ஆன் பார்த்துட்ருக்காரு. பேபி கேர்ள், நீ இப்போ என்கிட்ட நார்மலாக பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி இங்கே கீழே குமிஞ்சிக்கிறீங்க. ஐம் ஸோ கிளாட் பேபி கேர்ள், நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 11:30 பிரேக்கப்போ வந்துரு லைப்ரரிக்கு, ஓகே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீங்கள் ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனையை பேசி சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க. அந்த கேப்பில் நீங்கள் டோலியாக்கிட்டேயும் கேரோக்கிட்டேயும் போய் உட்காந்துருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அவங்கக்கிட்ட சுத்தமாக எதுவுமே பேசலை. உங்கள் மண்டைக்குள்ளே இந்த தாட் மட்டும்தான் வந்து ஓடிட்டே இருக்குது. ஆரம்பம் பண்ணியிருக்க மாட்டானா, இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி அதுவே தான் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. கடைசியில் 11:30 வந்துட்டு ஆகுது. நீங்கள் அந்த லைப்ரரிக்கு வந்து போகிறீங்க. போய் பார்த்தா ஆரம்பதான் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். காமாக ஒரு புக்கு படிச்சுட்டு அவன் பாட்டில் நின்றுட்டு இருக்கான். இப்படி ஆரம்பம் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு நீங்கள் இல்லையோ இல்லாமல் போயிடுவீங்களோங்கிற பயத்தில் தான் உங்ககிட்ட அவ்வளோ வயலண்ட்டாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அவன்கிட்ட இதாகிறது அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அதனால அவனோட பிஹேவியர்லேயுமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. நீங்கள் அமைதியாக உள்ளே போயிட்டு சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. திரும்பி பார்த்துட்டு உங்களை பார்த்து ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே வா பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் அவன் பக்கத்தில் போகிறீங்க. ஐ மிஸ்டு திஸ் ஸோ மச் அப்படின்னு சொல்லி உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். அவன் ஒரு கபோர்டில் வந்து சாஞ்சிருக்கான். நீங்கள் வந்து புக் வைக்கிற ஷெல்ஃப் அதில் சாஞ்சிருக்கான். நீங்கள் வந்து அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பேக்கப் பண்ண மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக அவனோட ஆர்ம்ஸ்குள்ளார உங்களோட ஷோல்டர்ஸை வந்து நல்லா அழகாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கான். சாஃப்டாக உங்களை ஹக் பண்ணியிருக்கான். உங்களுக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உலகத்தில் எதுவுமே தராத வார்ம்த்தை உங்களுக்கு அந்த ஹக் வந்து தருது. உங்களுக்கு அப்படியே ஆரம்போட எம்ப்ரேஸ்குள்ளேயே இருந்துடலாமான்னு சொல்லி தோணுது. வெளி உலகத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க அந்த ஹக்குக்குள்ளே. ஆரம் அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அதே இடத்துல வந்து செட் பண்ணி உட்காடுறான். நீங்களும் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. உங்களோட க்ரூக் ஆஃப் த நெக்கில் அவனோட ஃபேஸை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்கள் அவனோட ஆர்ம்ஸில் அப்படியே சாஞ்சு படுத்திருக்கீங்க. நோ வேர்ட்ஸ் நீடட். நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. எனக்கு அவனுக்குமே அதை வந்து ரொம்ப புரிஞ்சிருச்சு. நீங்கள் அவனை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவனுக்கு வந்துட்டு உலகத்துலேயே அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ், பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்களும் அவனை அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து ஹக் பண்ண மாதிரி நீங்களும் அவனை பிடிச்சிருக்கீங்க. ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ், அது 20 மினிட்ஸ்னு அதை வந்து நீண்டுக்கிட்டே போகுது. நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. உங்களுக்கு ஆரம்ப மேலே இப்போ சுத்தமாக வந்து சந்தேகமே கிடையாது. அவனோட செஸ்ட்டில் அவங்களோட காதை வச்சுட்டு அவனோட ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த ஹார்ட் உங்களுக்கு போய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஓகே, கண்டிப்பாக ஆரம் அதை பண்ணியிருக்க மாட்டான், நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு
இருக்கீங்க. அப்போது பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் 2 பேரும் லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டு, ஓ பெல் அடிச்சிருச்சு பேபி கேர்ள். சரி நீ போ, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் எந்திரிச்சு 2 பேருமே வந்துட்டு வேறு டைரெக்ஷனில் போகிறீங்க. ஆரம்க்கு ஸ்மைலாக தாங்கலை, நல்லா ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைம் அவனுக்கு வந்து ஏதோ பெரிய பொக்கிஷம் கிடச்ச மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைலோட ஒரு நிம்மதியோட அப்படியே வந்துட்டு அந்த லைப்ரரி விட்டு நான் நடந்து போகிறீங்க. அப்போது டக்குன்னு உங்களோட வழியில் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. விக்டோரியா. அவளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஐஸை ரோல் பண்ணுறீங்க. என்ன வயன்? உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ்ஸே தெரியல. நீ பாட்டுக்கு அவனோட போய்ட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வரியா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ ஒன்றும் அவனோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு கிடையாது. எத்தனை பேர் தெரியுமா அந்த மாதிரி பண்ணி அவன் ஏமாத்திருப்பான். ஏன் என்ன கூட நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, பட் அவனோட நான் ஒரே பெட்டை ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நிறுத்துங்க. நீங்கள் ஏதோ ஜெலஸில் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆரம்பம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை என்னால் ட்ரூவாக சொல்ல முடியும். அவர் நல்லவர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஆரம்பம் நல்லவன்னு சொல்லி யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அவனோட உண்மையான ரூபம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஓகே, நீ எதை வச்சு அப்படி சொல்கிற அவன் நல்லவன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் என்கிட்ட மட்டும்தான் அப்படி உரிமை எடுத்து பிஹேவ் பண்ணுவார். மற்ற யார் பின்னாடியும் போனதாக சரித்திரமே கிடையாது. யாரும் அப்படி பார்த்ததும் கிடையாது. ஐ நோ மை மேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னோன்னே அவளுக்கு வந்து செம்மையாக கோவம் வருது. யோர் மேன். சரி ஓகே, இன்றைக்கி நைட் உன்னோட ஆரம்பம் தானே, உன் கூடவே தானே இருக்கணும்னு நினைப்பான் எப்போவுமே. இன்றைக்கி நைட் அவனை உன் கூட ஸ்டே பண்ண சொல்லி கேளு. உனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உன்னை இன்றைக்கி நைட் அவனை உன் கூட வச்சுக்க சொல்லி ட்ரை பண்ணு. அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான். இன்றைக்கி நைட்டு மார்க்கப்புறம் அவன் கூட இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்க் ஜாக்கின்னு சொல்லி ஒரு டிஜே பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே 4-5 பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்து மிரட்டி அவங்களுக்கு சாதகமாக என்னென்னலாம் பண்ண வைக்கணுமோ எல்லாமே பண்ணிக்க வைக்க போகிறாங்க. இன்றைக்கி நைட் ஒரு ப்ரைவேட் கிளப்பில் இது நடக்க போகுது. அதுக்கு ஆரம்பமும் வருவான். அவன் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக இன்க்ளூடடாக இருப்பான். இன்றைக்கி அவன் அதுக்காக தான் போகிறான். நீ முடிஞ்சால் இன்றைக்கி அவனை தடுத்துப்பாரு. அப்புறம் அவன் வந்தான்னா அதோட எவிடன்சஸ் எல்லாத்தையும் உனக்கு நான் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி விக்டோரியாவும் வந்து சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே கொஸ்டினிங்கான ஐஸோடைய விக்டோரியாவை பார்த்துட்ருக்கீங்க. அவள் அப்படின்னு சொல்லிட்டு டொக்குன்னு அவளோட ஹீல் சவுண்டு தான் வந்துட்டு அந்த காரிடாரில் எக்கோ ஆகிற மாதிரி நடந்து போயிடுறா. நீங்கள் அவ்வளோவே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஆரம்பம் ஒரு வேளை இருப்பானா இருக்க மாட்டானா அது இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்க. டோலியாவும் கேரவும் உங்களை பார்த்து என்னடி ஏதோ பறி கொடுத்தவ மாதிரியே உட்காந்துட்ருக்கா, நீ காலையிலேருந்தே சரியில்லை, தயவு செஞ்சு சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக வந்து உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே காலேஜும் வந்துட்டு முடியுது. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து நல்லா இழுத்து போற்றி ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆரம்பம் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. உங்களோட ஆரம்பம் நல்லவன், அவனை சந்தேகப்படாத, அவனை ஏற்றுக்கோ, அவன்கிட்ட லவ்வை சொல்லி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுது. உங்களோட மைண்ட் இல்லை, அவன் உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான், அவனோட கன்சர்ட்டே இல்லாமல் அவனை வந்து டச் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி தானே மற்ற பொண்ணுங்கிட்டேயும் வந்திருப்பான். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து எப்போவுமே பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களோட பிரெயின் சொல்லுது. நீங்கள் உங்கள் கூடயே போராடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு டியர்ஸ் மட்டும்தான் வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் இப்போது உங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது, ஹாஸ்டலோட டோரு. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, உங்களோட தாட்ஸில் வந்து மூழ்கியிருக்கீங்க. அந்த சவுண்டை கூட கவனிக்காமல் நீங்கள் அப்படியே பட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது 2 ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ் உங்களை வந்து பேக்கப் பண்ணுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, வேறு யாருமே இல்லை, நம்மளோட ஆரம்பம். அப்படியே அவரோட கால் எடுத்து உங்கள் மேலே போட்டுட்டு நல்லா உங்களை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு, பேபி கேர்ள் உடம்பு சரியில்லையா,
இப்போ பரவாயில்லையா? ஃபீவர்னு சொன்னாங்க. ஏன் பேபி கேர்ள் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து உங்களை தான் வந்து சீக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பேபி கேர்ள் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களை திரும்பி படுக்க வைக்கிறாரு. அவரோட ஹக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கீங்க. எதுனாலும் என்கிட்ட சொல்லுடி. ஏன் ஃபீவருங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இப்படி பாசமாக உங்கள்கிட்ட பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எப்போவுமே வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்ப ரூடாக அந்த மாதிரி தானே நடந்துக்குவார். அவர் இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட ஃபேஸை வச்சுக்கிறீங்க. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாமே வியர்டாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. அவர் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமாடி அப்படின்னு சொல்லி அவங்களோட சின்ன வந்து அப்படி அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் சீனியர், நீங்கள் இன்றைக்கி என் கூட இருக்கீங்களா? எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என் கூட இருக்கீங்களா? என் கூட தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், விக்டோரியா சொன்னதை தான் நீங்கள் ஃபைனலி உங்கள் பிரெயின் வந்து அவர்கிட்ட கேட்க சொல்லுது. நீங்களும் சொல்லிட்டீங்க. அவரோட ஃபேஸே வந்து மாறுது. பொண்டாட்டி, அது வந்து இன்னைக்கு என்னால் உங்க கூட இருக்க முடியாது, பட் நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் உடனே அவரோட ஹக்லேருந்து பின்னாடி வரீங்க. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அண்ட் தென் என்னால் ஃபோனும் அட்டன் பண்ண முடியாது. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் கொஸ்டினிங்காக ஆரம்பியே பார்க்குறீங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் தான் எல்லாமேன்னு சொல்லுவீங்க. எனக்கு முடியல, என் கூடவே இருங்கன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காமல் போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம்பம் பேபி கேர்ள், நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, பட் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறேன். எனக்கு ஃபோன் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, பட் அவர் ஏதோ ரீசன் சொல்லி அங்கேருந்து போகிறாரு. அண்ட் அவரோட கண்ணில் நீங்கள் அதை பார்க்குறீங்க. அவர் வந்து பொய் சொல்கிறாரு. பிகாஸ் எப்போவுமே வந்து ஸ்டாமர் பண்ண மாட்டார், பேசும்போது வந்து உளர மாட்டார். லைக் தெளிவாக திருத்தமாக பேசுகிற பர்சன் அவர் இப்படி உளர்றது உங்களுக்கு ரொம்பவே சஸ்பீஷியஸாக இருக்குது. நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. அப்போ விக்டோரியா சொன்னதில் நிஜம்தானா? இப்போ என்னை விட்டுட்டு அங்கே தான் போகிறாரா? அங்கே போய் பொண்ணுங்களா அந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும்? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதவே தான் திருப்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களால் முடியல, உங்களுக்கு மண்டையே பிச்சுக்குது. நீங்கள் ஹாஸ்டல் ரூமில் அதுக்கு மேலே உங்களால் இருக்கவே முடியல. நான் என் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு அப்பா பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்கிறீங்க. ஏன்டி இந்த நேரத்தில் போகணுன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லடி, எனக்கு மனசு சரியில்லைனாலும் இங்கே இருக்க முடியல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு கிளம்பி போகிறீங்க. உங்கள் அப்பாவோட பாடி கார்ட்ஸ் வந்து காரில் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வேகமாக ஹாஸ்டல்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஷவர் கடியில் உட்காந்து பயங்கரமாக அழுகிறீங்க. எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஆரம்பம் நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஓ மை காட், அப்போ அதுதான் உண்மையா? விக்டோரியா சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சொன்ன மாதிரியே ஃபோன் எடுக்கலை, எதுவுமே லைக் உங்களால் அவரை ரீச்சே பண்ண முடியல. அவர் போன இடத்துக்கு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஷவர்லேருந்து வெளியில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட வராரு. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸெல்லாம் அழுது பயங்கரமாக ஸ்வெல்லாக இருக்குது. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாடா? ஏதோ சரியில்லை, நீ எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது ட்ராப் இருக்கா, இல்லை நீ யார்கிட்டயாவது மாட்டிகிட்ருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை டாட், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த அதர் சைடு ஒரு பாரை தான் வந்து காட்டுறோம். அங்கே 2 பொண்ணுங்க சுத்தமாக உடம்புல ஒரு பிட் ஆஃப் கிளாத் கூட இல்லை, அப்படி நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜான், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க 2 பேத்தையும் வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுங்க நடுங்கிட்டு அவங்கக்கிட்ட காலில் விழுந்து பெக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீனியர் எங்களை விட்டுருங்க சீனியர், எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் சீனியர், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சீனியர் அப்படின்னு சொல்லி பெக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து ஃபோட்டோஸ் வாங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தி இங்கே வர வச்சு இங்கே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் சுற்றி மியூசிக் ஓடுது. அங்கே ஓப்பன் பார் ரூம்குள்ளே இதெல்லாம் நடக்கலை, பாரில் இதெல்லாம் நடக்குது. சுற்றி கேவலமான வீடியோஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ப்ரொஜெக்டரில் போட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அவங்க கூட இருக்கிற பாய்ஸ் எல்லோரும். அவ்வளோ அருவருப்பாக இருக்குது அந்த இடமே, வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. சுற்றி அந்த டிஸ்க் ஜாக்கியோட சவுண்டு வேறு, அது அந்த பொண்ணுங்களால் சுத்தமாக கேட்கவே முடியல. ரொம்பவே லவுடாக இருக்குது அந்த சவுண்டு. அந்த பாரோட செட்டப் அங்கே ஃபுல்லாக போக்க ட்ரக்ஸு என்னென்னமோ அங்கே அந்த 2 பொண்ணுங்களையும் போட்டு பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அதர் சைடில் இன்னொரு பொண்ணு நீல் டவுன் பண்ணியிருக்கா. அவகிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இன்னொரு சீனியர் பையன் வந்து நடந்துகிட்ருக்கான். இதெல்லாம் வந்துட்டு சுற்றி அவ்வளோ வந்து அரகெண்ட்டாக வைலண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து விக்டோரியா தான் இது எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா ஒன்று பெத்த வேண்டாண்ணா, உனக்கு எதனா பிரச்சனையா, நீ அழுதுட்ருக்கியா சிரிச்சிட்ருக்கியா, எல்லாத்தையும் உன்னோட முகத்தை பார்த்தே என்னால் சொல்ல முடியும். அப்பாட்ட சொல்லு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரிப்போ இங்கே பாருடா, ஒரு விஷயம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிடணும், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா வந்து உங்களை விடுறாரு. நீங்கள் அமைதியாக போய் உங்களோட வீட்டில் உங்களோட ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. கடவுளே, நான் இப்படி லவ் பண்ணி ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லி என் அப்பா கிட்ட சொல்லவா முடியும்? இனிமேல் எனக்கு யாருமே வேணாம், நான் யாருக்கிட்ட கண்டிப்பாக பேச மாட்டேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் வந்து நினச்சிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் வச்சுருக்கிற அந்த லேப்டாப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. அதை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பொண்ணுங்க கத்துற சவுண்டு. லைக் அந்த வீடியோவில் வந்து உங்கள் கண்ணையும் உங்களால் நம்ப முடியல. ஒரு பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக வந்து அடித்து செவுத்தில் பின் பண்ணி அப்படி போட்டு அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளோட நெக்கை பிடிச்சி பைட் பண்ணி அவளோட செஸ்ட்டை பிடிச்சி க்ரஷ் பண்ணி அப்படி போட்டு அவளை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வைட் ஐஸில் அப்படியே அவ்வளோ ஷாக்டாக அந்த வீடியோவையே தான் பார்த்துட்ருக்கீங்க. விக்டோரியாவோட ஃபோன்லேருந்து தான் அந்த வீடியோ வந்து வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி கீழே விழுகுது. உங்களால் நம்பவே முடியல, உங்கள் ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிருக்கும், அப்படி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போது விக்டோரியா தான் உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணுறா. ஹலோ வயன், இப்போ நம்புறியா ஆரமோட ட்ரூ ஃபேஸ் என்னன்னு? இதுக்கு மேலே நீ நம்பிட்டு இருந்தேன்னா உன்னை விட பைத்தியக்காரி இந்த உலகத்திலே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் பயங்கர ஷாக்கிங்காக அழுதுகிட்டே உங்களோட லேப்டாப்பை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் உங்கள் ரூம்லேருந்து வந்து வியர்டான சவுண்டு வருது, அழுகிற கதற சவுண்டு வருதுன்னு சொல்லி உங்கள் அப்பா தான் வேகமாக ரூம்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் லேப்டாப்பை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் லேப்டாப்பை திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்புறம் இன்னும் நிறையா சீனியர்ஸ் அந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணி அதை வீடியோ எடுத்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்துட்டு உங்களோட லேப்டாப்பில் பார்க்குறாங்க. என்ன வேணுமா இதெல்லாம்? நீயும் இதில் மாட்டிக்கிட்டியா? இதெல்லாம் என்னடா உன்னோட காலேஜில் நடக்குதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே உங்களோட ஹெட்டை வந்து நாட் பண்ணுறீங்க. உன்னையும் இந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா அப்படி எதுவும் இல்லை, ஆனால்
இதெல்லாம் நடக்குதுப்பா என் காலேஜில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் ஓடி வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நான் இவங்களோட சும்மா விட மாட்டேன்டா. இவ்வளோ பெரிய காலேஜ் நான் சேஃபாக இருக்கும்னு நினச்சி தான் உன்னை கொண்டு போய் சேர்த்தேன். பட் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைடா. நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பிரின்சிபல்ஸ் கிட்டே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் வந்துட்டு பேசுகிறாரு. நீங்கள் அப்பா எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா, நான் கம்பெனி வேறு காலேஜ் மாதிரி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது இப்படியே விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் இது இப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு. நம்ம அமைதியாக போகணுமா? இந்த மாதிரி பசங்களெல்லாம் சும்மா விட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போது மணி வந்து ஒரு 1:30-2 மணி இருக்கும். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. எஸ், அது வந்து ஆரம்தான். நீங்கள் நர்வஸாக அந்த ஃபோனையே பார்க்குறீங்க. மறுபடியும் ரிங் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் சரின்னு சொல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி உங்கள் காதில் வைக்கிறீங்க. பேபிகால் ஃபீவர் எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது ஆரம், பேபிகால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேசாது, நீ எல்லோரும் மனுஷனே கிடையாது. எப்படி ஒரு இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு என்கிட்டயும் நீ பண்ணிகிட்டு இருந்தியா? நீ எல்லோரும் மனுஷனா? ஜூனியர் பொண்ணுங்கிட்ட எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுற? இப்படி தான் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து அவங்களெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவேல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஆரம்தான், நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, வைன் ஆல்ரைட், ஐ கேன் எக்ஸ்பிளைன். இங்கே பாரு, ஃபோனில் பேச வேணாம், நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் மூஞ்சிலே முழிக்காது சரியா? நீ நேரில் பார்க்க வேண்டாம், எனக்கு ஒன்று பார்க்க வேண்டாம். லைஃப்பில் உன் முகத்தை என்கிட்ட காட்டிடாத. நான் எங்கேயாவது போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இங்கே பாரு, என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேசாத, உன் மூஞ்சிலே நான் முழிக்கல, என்னை விட்டுரு. இங்கே பாரு, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரிங்க. அப்போது ஆரம்தான், என்னடி பேசிகிட்டு இருக்க, அறிவு இருக்காடு உனக்கு? யாரோ ஒன்று ஏதோ சொல்லி நல்லா குழப்பியிருக்காங்க, இரு நான் வந்து பேசுகிறேன் பேபிகால், ஐ கேன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே பாரு, என் லைஃப்பில் இனிமேல் நீ கிடையாது. நான் மிகப்பெரிய தப்பு பண்ண பார்த்தேன், நல்ல வேலை அந்த காட்னால நான் தப்பிச்சிட்டேன். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ லைஃப்பில். இனிமேல் என் லைஃப்பில் நீ கிடையாது, உன் லைஃப்பில் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறீங்க. அப்போது ஆரம்தான் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு உங்களோட வீட்டுக்கு தான் வந்து வராரு. பால்கனி ஏறி குதிச்சு, உங்களோட ரூம் தான் அவருக்கு தெரியும் இல்லையா, பால்கனி ஏறி குதிச்சு உங்களோட ரூம்குள்ளே தான் வந்துட்டு வராரு. நீங்கள் உட்காந்து இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் தலை மேலே கையை வச்சு பெட்டு கீழே உட்காந்து செம்மையாக சோப் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. ஆரம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஸ்லைட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டார். நீங்கள் யார் இது கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்டு கேட்டு உங்களோட பாடி கார்ட்ஸ், உங்களோட அப்பா எல்லாருமே வந்து கதவுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இங்கே பாரு பேபிகள், நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் வராரு. என் பக்கத்தில் வராது. இங்கே பாரு, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, என் பக்கத்தில் வராது, தயவு செஞ்சு என்னை டச் மட்டும் பண்ணிடாத, வேணாம் போதும், நீ பண்ண வரைக்கும் போதும், என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது உங்களோட அப்பா தான் கார்ட்ஸை வச்சு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உடச்சிட்டு உள்ளே வர்றாரு. நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. இவன் அந்த வீடியோவில் இருந்த பொறுக்கி தானே அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்துட்டு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவோட ஷோல்டர்ஸில் வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. தரன்னு அடித்து இழுத்துட்டு போய் உங்கள் அப்பா தான் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து தள்ளி விடுறாரு. அங்கிள் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. எப்படிடா ஒரு சின்ன பொண்ணு போய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் காலேஜில்? உங்களால் படிக்க தானே வீட்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ பாருங்க அங்கிள், நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வயனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் அது எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொறுக்கி நான் அடித்து வெளியில் துரத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை வச்சு ஆரமாக அடித்து வெளியில் துரத்துறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. பேபிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, நான் நாளை பின்ன வரேன்டி, நீ வந்துட்டு நான் சொல்கிறத ஒரு 10 நிமிஷம் கேளு, எல்லாம் சரியாக போயிடும். இங்கே பாரு, நான் சொல்கிறது கேட்குதா வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்த அவங்க பாடி கார்ட்ஸ் வந்து வெளியில் அடித்து தள்ளுறாங்க.
அப்போது ஆரம் தான் ஒரு பாடி கார்டு மேலே இப்படியே கையை வச்சுட்டு முறைக்கிறாரு. அந்த பாடி கார்டு அப்படியே ஜெர்க்காயிட்டு பின்னாடி போகிறான். அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழேயும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் போயிடுறாரு. மறுநாள் காலேஜுக்கு உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்டுட்டு செம்ம கோவத்தில் கிளம்பி வந்துட்டுருக்காரு காரில். நீங்கள் தான் அப்போ வேணாப்பா, என் பேர் கெட்டுரும்ப்பா, நான் இதில் இன்வால்வ்டு, என்னை பற்றி எல்லோரும் என்னப்பா நினைப்பாங்க, நானும் இதில் இன்வால்வ்டு, என்னோடய ப்ரைவசியும் இதில் கெட்டு போயிடும்ப்பா, வேணாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என் பார்வையன் பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஃபேஸ் பண்ணும், ஒளிஞ்சு ஓடக்கூடாது, நீ என்னோட பொண்ணுங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் காலையிலேருந்து கெஞ்சிட்ருக்கீங்க. பட் உங்கள் அப்பா கேட்கவே இல்லை. உங்களுக்கு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆரம்பம் காலேஜுக்கு வந்திருக்கான். பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு செம்ம கற்றுறாரு. சரி, இதுதான் நீங்கள் காலேஜ் நடத்துகிற லட்சணமா? இத்தனை பொண்ணுங்க, என் பொண்ணோட லைஃபே இது போயிருக்கும் சார். ஏன் இப்படி இருக்காங்க அன்கண்ட்ரோலபிளாக பாய்ஸ்? இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படிங்க சார்? நாங்கள் குழந்தைங்கள வந்துட்டு படிக்கணும்னு தானே காலேஜுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரிலாம் நடந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா தான் பயங்கரமாக பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. பிரின்ஸிபல் என்ன சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எங்கே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஆரம் உங்கள் ரூம்குள்ளே வந்து ஏறி வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு, அதுக்கப்புறம் விக்டோரியா அவங்களோட மொபைலுக்கு அனுப்பின எல்லா ஃபுட்டேஜையும் உங்கள் அப்பா வந்துட்டு பிரின்ஸிபல் கிட்ட வந்துட்டு கொடுக்குறாரு. அப்படியே போலீஸையும் வர சொல்கிறாரு. போலீஸ் வேகமாக வந்துட்டு சரவுண்ட் பண்ணுறாங்க. எல்லா சீனியர்ஸு யார் இதெல்லாம் பண்ணாங்களோ, ஜான், அதுக்கப்புறம் மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், மெக்கா, அதுக்கப்புறம் ஆரம்பியும் பிடிக்கிறாங்க. எல்லாரையும் வந்துட்டு கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்திருப்பான் ஆரம், அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்து தரான்னு எழுதிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஆரம்க்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் தான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் போலீஸை வர சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. இப்போது ஆரம் தான் சொல்கிறாரு, இவங்க தான் பண்ணாங்க சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, நான் பொண்ணுங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். சீரியஸ்லி ஆரம், நீ ஒயன் பின்னாடி எப்படி சுற்றிட்டு இருந்தாங்கிறது இந்த காலேஜுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் சொல்கிறாரு. சார், ஒயனை நான் லவ் பண்ணுறேன், அவள் தான் எனக்கு எல்லாமே, அது வேறு இது வேறுங்க சார், நான் எப்படி மற்ற பொண்ணுங்கிட்டலாம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். போதும் நிறுத்துங்க, நான் இவரை லவ் பண்ணலை, இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா தான் கேட்டதில்ல, இவளை கூட்டிகிட்டு போங்க. வயன் நீ அதை நம்புறியா? வயன் நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீ நம்புறியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் முன்னாடி வந்துட்டு நீங்கள் அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிறீங்க. வயன் என்னை பாருடி, நான் பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயன் அழுதுகிட்டே வந்துட்டு திரும்பிக்கிறா. ஆரம்புக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. வயன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை வந்துட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. போலீஸ் உங்களை ஆரம்ப பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக கத்துறாரு. வயன், இங்கே பாருடி, உன்னை தேடி வருவேன், இதுக்காகவே உன்னை தேடி வருவேன்டி. லைஃப்பில் நீ எந்த இடத்துக்கு போனாலும், இந்த உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் வயன், கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். கேட்குதாடி? நல்லா குறித்து வச்சுக்கோ, உன்னை தேடி வருவேன் வயன் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே போகிறாரு. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போகுது. அவ கைய விட்டு தாம்போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு, காதல் பாத கல்லு முள்ளுடா, அத கடந்து போன ஆளே இல்லடா, காதல் ஒரு போத மாத்திர, அத போட்டுக்கிட்ட மூங்கில் யாத்திர.